டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேலும் செய்த வேலையால் இன்று ஐரோப்பா மிக பெரும் நெருக்கடிக்குள் மாட்டிக்கொண்டது. ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து எரிபொருள் வர முடியாமலும் வர்த்தகம் நடக்க முடியாமலும் போயிருக்கின்ற சூழலானது ஐரோப்பாவினுடைய பொருளாதாரத்தை பாதித்திருக்கின்றது. ஐரோப்பா இனியும் பார்வையாளராக இருக்க முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா வோன் டெர் லைன் ஆத்திரமாக கூறியிருக்கின்றார். ஐரோப்பா பார்வையாளராக இருக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாங்களே ஒரு முடிவை கூடி எடுத்த பின்னர் இப்பொழுது இந்த போரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போரினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை எல்லாம் ஐரோப்பா தன்னுடைய இதயத்தில் தாங்க வேண்டிய அவலமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. ஐரோப்பாவினுடைய பொருளாதாரம் பெரும் பாதிப்படையக்கூடிய அபாயமான சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த போரானது அனைவருடைய கட்டுப்பாட்டையும் மீறி மூன்றாவது உலக போர் ஒன்றுக்குள் நுழையுமாக இருந்தால் அதற்கு அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலும் பொறுப்பேற்க போவதில்லை. ஐரோப்பா உட்பட உலக நாடுகள் பொறுப்பெடுக்க வேண்டிய நிலை வரும். இப்படியான ஒரு முடிவை இவர்கள் எடுத்தது என்ன வகையில் நியாயம் என்கின்ற பொருள்பட ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய குமுறல் வெளியாகி இருக்கின்றது. எனவே பார்வையாளராக இருக்க முடியாது. போரினால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? முடியவே முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கின்றது. அப்படியானால் எப்படி இதை தீர்ப்பது என்ற கேள்விக்கு ஒரே பதில், ராஜதந்திர ரீதியில் பேசித்தான் தீர்க்க வேண்டும் என்பதுதான் ஒரே பதில். இப்படியான ஒரு குறுக்கு வழி போர் ஒன்றின் மூலமாக இதை வெற்றி பெற்றுவிட முடியாது என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் புரிந்திருப்பதையே இந்த குரல் காட்டுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் கூறினாலும் அடுத்தபடியாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற பாரிய பிரச்சனை, இந்த போரினுடைய விளைவு காரணமாக பெருந்தொகையான அகதிகள் ஐரோப்பாவிற்குள் நுழையக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எப்படி ரஷ்ய அதிபர் புட்டின் சிரியாவிற்குள் வீசிய குண்டுகள் காரணமாக தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்த கல் போல, அதிலிருந்து தண்ணீர் தெறிப்பது போல சிரியாவிலிருந்து வந்த மில்லியன் கணக்கான அகதிகளை ஐரோப்பா தாங்க வேண்டியதும் பொருளாதார சுமையை சுமக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்பொழுது மில்லியன் கணக்கான மக்கள் ஈரானுடைய எல்லை பகுதியில் நிற்கின்றார்கள். இனி இந்த நாட்டில் எங்களால் வாழ முடியாது என்று ஐரோப்பாவிற்குள் நுழைவதற்காக இந்த அகதி சுமையை யார் சுமப்பது, இதற்கான பணத்தை யார் வழங்குவது என்ற எந்த தூரத்து திட்டமும் இல்லாமல் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்பது அவருடைய கருத்தாகும். இதை பேசி தீருங்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். மத்திய கிழக்கு நாடுகளும் தங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் பெரும் ஆபத்தை சந்தித்து விட்டன. விமான போக்குவரத்து மிகப்பெரிய வருமானமாக இருந்த மத்திய கிழக்கு, உல்லாச பயணிகளினுடைய வருமானம் மிகப்பெரிய வருமானமாக இருந்த மத்திய கிழக்கு, அதுபோல எரிபொருள் ஏற்றுமதியால் பெரு வருமானம் உழைத்த மத்திய கிழக்கு இன்று எல்லாவற்றையும் இழந்து அபாயமான ஒரு நிலையில் நிற்கின்றது. எப்படி மத்திய கிழக்கு அபாயமான நிலையில் இருக்கின்றதோ அதே நிலைதான் இன்று ஐரோப்பாவிற்கும் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே ஐரோப்பா களமிறங்க வேண்டிய சூழல் இருக்கின்றது என்ற பொருள்பட அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ஐரோப்பா களமிறங்கினால் ரஷ்யா களமிறங்கும். இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்த வரையில் ரஷ்யாவினுடைய வழிகாட்டலில் செயற்படுவது போல பேச்சுவார்த்தை என்பதற்கு இடமே கிடையாது. பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன என்றும் தங்களுடைய நாட்டினுடைய தலைவரை கொன்ற காரணத்தினால் இனிமேல் அவர்களுடன் பேச செல்ல முடியாத சூழல் இருப்பதையும் அவர்கள் அங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அமெரிக்கா ஒரு விடயத்தை கவனித்திருக்க வேண்டும். எப்படி உக்ரைனுடைய போரை முடிக்க முடியாத சூழ்நிலையை கடந்த 4 வருடங்களாக ரஷ்யாவிற்கு ஐரோப்பிய நாடுகள் ஏற்படுத்துகின்றனவோ அதுபோல ஈரானுடைய போரையும் முடிக்க முடியாத அளவிற்கு ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு உதவி செய்து அதை தொடர செய்யுமாக இருந்தால் இன்னொரு உக்ரைனாக ஈரான் மாற வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே இந்த இக்கட்டான நிலை உக்ரைன் ஒரு பக்கம், ஈரான் மறுபக்கமாக பெரும் பிரச்சனையை ஐரோப்பா கண்டத்தில் ஏற்படுத்திவிடும் என்பது ஊர்சுலா வோன் டெர் லைனுடைய கவலையாகும். பஹ்ரைன் நாட்டினுடைய துறைமுகத்தில் நின்ற ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இதுபோல பல இடங்களில், அதாவது மத்திய கிழக்கு முழுவதும் இப்பொழுது ஈரானுடைய தாக்குதல்கள் பெருமெடுப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அயதுல்லா அலி காமேனியையும் 48 முக்கிய தலைவர்களையும் முடித்ததாக அமெரிக்கா கூறினாலும் கூட இப்பொழுதும் அயதுல்லா காமேனி இருந்து தாக்குதலை நடத்தினால் எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு நிலையில் தான் இன்று ஈரான் இருக்கின்றது. ஈரானுடைய பலத்திலும் தாக்குதலிலும் எந்த பின்னடைவும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. ஆகவே இப்படி ஒரு நிலை இருப்பதையும் அமெரிக்க அதிபர் ஈரானை தாக்கி வெல்வது உடனடியாக சாத்தியமில்லை, நாட்கள் எடுக்கும், அது பெரிய நாடாக இருக்கின்றது என்று இப்பொழுது எதற்காக கூறியிருக்கின்றார்? முன்னரே அவர் இதை கவனித்திருக்க வேண்டாமா என்கின்ற விமர்சனங்கள் பல தரப்பிலிருந்தும் எழுந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் தாக்குதல் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உலக நாடுகள் எல்லாம் எரிபொருள் விலை குறித்து
அச்சமடைந்திருக்கின்றன. பணவீக்கம், எரிபொருள் விலை உயர்வு, எங்கு பார்த்தாலும் மக்கள் ஈரான் அமெரிக்க போரையே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா ஊடகங்களும் அதைத்தான் கூறிக்கொண்டே இருக்கின்றன. மக்கள் இதையே அவதானித்தபடி இருக்கின்றார்கள். உலகத்தில் நடைபெறுகின்ற மற்ற நிகழ்வுகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போக இந்த விவகாரமே இன்று பேசு பொருளாக இருக்கின்றது. அதேவேளை இது தொடர்பாக பல இடங்களில் அவசரமான செய்திகளையும் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த இடத்தில் மிக மிக நிதானமாக செய்திகளை வெளியிட வேண்டி இருக்கின்றது. நாடுகள் சரியாக ஊர்ஜிதம் செய்யாமல் வெளியிடுவது தவறானதாக அமைந்துவிடும். ஒரு சிறிய விடயம் பாரிய குழப்பங்களை ஏற்படுத்திவிடும். எனவே சமூக வலைத்தளங்களில் இருந்து இத்தகைய செய்திகளை வெளியிடுவோர் உலக வரலாறு தொடர்பாகவும் மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் நீண்ட தொடர்புடன் இல்லாமல் இந்த விவகாரங்களை இன்று பேச வெளிக்கிட்டால் அதனுடைய ஆழத்தை அறிந்து கொள்ளாமல் பேசிவிடக்கூடிய சூழ்நிலையும் இருப்பதாக பல தரப்புகளிலும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். எல்லா செய்திகளையும் அவதானிக்கின்ற பொழுது இப்படி ஒரு எண்ணத்தையும் ஏற்படுத்துவதை மறுப்பதற்கு இல்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.